பிரியமானவர்களே, சங்கீதம் 25:21 வசனம் இப்படி சொல்கிறது, உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். தாவீதின் சங்கீதம், தாவீதனுடைய வார்த்தைகள். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். ஆகவே தேவன் நம்மை காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருக்கு காத்திருக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, உத்தமம் உள்ளவர்களாய் நேர்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், உத்தமம் என்றால் என்ன? உண்மை, நேர்மை, முழுமை என்ற பண்புகளை உள்ளடக்கியது தான் உத்தமம். நம்முடைய வெளிப்புறமான ஒரு வாழ்க்கையும் உட்புறமான ஒரு வாழ்க்கையும் ஒத்து போக வேண்டும். உள்ளான நம்முடைய குணங்கள், பண்புகள் எல்லாம் நம்முடைய வெளியரங்கமான வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். வெளியிலே போலியாக நாம் உண்மை உள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக மாய்மாலமாக நடந்துவிட்டு ஒரு நாள் நம்முடைய உண்மையான வாழ்க்கையை வெளிப்படுகிற பொழுது நாம் வெட்கப்பட வேண்டியதாக இருக்கும். பாருங்கள், ஆகவே தான் சங்கீதக்காரன் இந்த உத்தமத்தை குறித்து இதில் மிக உன்னதமான ஒரு காரியத்தை சொல்லுகிறான். பாருங்கள், என்ன சொல்லுகிறான்? உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவனை நோக்கி நான் நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். காத்திருக்கிறது எதற்காக என்று சொன்னால், தேவன் நம்மை உத்தமத்தில் நடத்தும்படியாக. உத்தமம் என்பது ஆங்கிலத்தில் இன்டெகிரிட்டி என்று அழைக்கப்படுகிறது. உண்மை உள்ள, நேர்மை உள்ள எந்த ஒரு வேலையோடு தொடர்புடையது தான் உத்தமம். அதில் முழுமையான ஒரு ஞானம் உடையவர்களாக நாம் அந்த வேலையை சரியாக செய்கிற பொழுது உத்தமம் உள்ளவர்களாக இருப்போம். ஆகவே நம்முடைய சொல்லும் நம்முடைய செயலும் ஒத்து போக வேண்டும். மற்றவர்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நாம் உண்மை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். உள்ள வீட்டுக்குள்ளே ஒரு வாழ்க்கை, வெளியில் ஒரு வாழ்க்கை அல்ல. அலுவலகத்தில் ஒரு வாழ்க்கை, வேறு இடத்துல ஒரு வாழ்க்கை அல்ல. ஆகவே நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் சீராக இருக்க வேண்டும் என்று நாம் கர்த்தருடைய வேதம் நாம் கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், ஆகவே உத்தமம் என்பது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை திடீரென அம்பலப்படுத்தப்பட்டால் நாம் வெட்கப்படவோ அல்லது சங்கடப்படவோ எந்த காரணமும் இருக்காது. ஏனென்றால் உத்தமம் என்பது நமது வெளிப்புற வாழ்க்கை நமது உள் நம்பிக்கைகளுடன் சீர்பொருந்தப்படுகிறது என்று சொல்லி பிலிகிரகம் சொல்கிறார். ஆகவே வேஷதாரிகளாக அல்ல, உண்மையிலேயே உண்மை உள்ளவர்களாக, உத்தமம் உள்ளவர்களாக, தொழிலில் காரியத்தில் கற்றுக்கொண்டு முழுமையாக செயல்களாக வாழ்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை காப்பாற்றுவார், நம்மை உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். நாம் வாழும் நாளெல்லாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம். ஆகவே உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுள் சங்கீதக்காரனைப் போல நாமும் தேவனிடத்தில், ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உத்தமம் உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் நடக்க எங்களை நடத்தும் சுவாமி. எங்கேயுமே ஆண்டவரே எங்களுடைய உட்புறமான குணங்கள், எங்களுடைய உண்மையான ஆண்டவரே சோத்திர பண்புகள் வெளிப்படும்படியாக எங்கள் செயலிலே எங்களை நடத்தியறோம். அப்பொழுது நாங்கள் நாமத்திற்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருப்போம். மாத்திரமல்ல, அந்த உத்தமமும் அந்த உண்மையும் அந்த நேர்மையும் எங்களை காக்கும். அந்த ஆசீர்வாதத்துக்காக தான் நாங்கள் காத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும் கர்த்தருடைய வழிநடத்துதலுக்காக. கர்த்தர் உத்தமத்தை நடத்தும்படியாகும். வார்த்தையில், செயலில், சொல்லில் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாய் வாழ்கிற பொழுது கர்த்தர் நாம் மகிமைப்படுகிறது, கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். ஜெபிப்போமா? நேசிக்க நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளதோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே உத்தமம் உள்ள பிள்ளைகளாய், உண்மை உள்ள பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் கடலை எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் இப்படியாக அர்ப்பணித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாய் நடந்து நாங்கள் ஆண்டவரே உடைய நாமத்துக்கு சாட்சியாய் வாழ்ந்து உண்மை கனப்படுத்தி அதே நேரத்தில் கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்தும்படியாக எங்களை தாழ்ச்சி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.